சிந்து பைரவி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்னேகா வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு, இப்போ வந்து எனக்கு சிவாவ நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கா. அது மட்டும் கிடையாது. இன்னும் 2 வாரத்துல பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து ஹியரிங் வரப்போகுது. அந்த ஹியரிங்ல நம்ம சிவா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ சிந்து கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாலே போதும். கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாரியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மகாவோட மனச மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்னேகா நெறைய வேலைகள வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கே தெரியும் ஆண்டி, நான் 4 வருஷமா வந்து சிவாவ வந்து உண்மையா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா, அன்னபூரணி ஆன்ட்டி சொன்னதுனால தான் வந்து சிவா இந்த மாரி சிந்து கழுத்துல போயிட்டு தாலி கட்டுனாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த வாழ்க்கை கொஞ்சம் கூட புடிக்கல. அவங்க கம்பல் பண்ணி வாழ வச்சதுனால தான் சிவா இந்த அளவுக்கு மாறியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, சிந்து தான் அவர் மாற்றத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஆனாலுமே இன்னமும் நான் வந்து சிவாவோட மனசுல தான் இருக்கேன். அன்னைக்கே வந்து நீங்க எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணீங்க. இந்த மாரி வந்து சிந்து தான் எல்லா குற்றத்தையும் பண்ணான்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நிச்சயமா வந்து நான் வந்து உன்ன சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க என்னடா அப்படின்னா, எதுவுமே வந்து சொல்லாம நீங்க வேற யாருக்கோ வந்து இந்த மாரி நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கீங்களே! இது உங்களுக்கே நியாயமா இருக்கா ஆன்ட்டி? இங்க பாருங்க, இப்போ கூட நான் வந்து ஒண்ணும் சொல்லல. சிவா கூட என்ன வந்து சேர்த்து வச்சுருங்க. என்னையும் சிவாவையும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, என் டாடி மூலமா உங்களுக்கு நான் என்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும், என் டாடிக்கு நான் ஒரே பொண்ணு. எல்லா சொத்துமே வந்து எனக்கு தான் வந்து சேரும். ஸோ நீங்க தாராளமா என் வீட்ல நீங்க ராணி மாரி இருக்கலாம் ஆன்ட்டி. அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஸோ உள்ள கூட்டிட்டு போயிட்டு அன்னபூர்ணி கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாரி வந்து நான் ஏன் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ஆன்ட்டி. இந்த மாரி வந்து நீங்க சிவாவ என் கூட சேர்த்து வைங்க. நான் வந்து சிவாவ 4 இயர்ஸா லவ் பண்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எதுக்காக நீங்க என்னையும் சிவாவையும் இப்படி பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்குதா ஆன்ட்டி? அது மட்டும் இல்லாம நீங்க என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிந்து வந்து இந்த மாரி தப்பு பண்ணிட்டா அப்படின்னு நீ வந்து நிரூபிச்ச அப்படின்னா, நிச்சயமா வந்து நான் உனக்கு வந்து சிவாவ கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆனா நீங்க இதுவரைக்கும் பண்ணலையே ஆன்ட்டி. அப்போ நீங்க சொன்னது எல்லாமே வந்து பொய்யா? அப்படிங்கிற மாரிலாம் வந்து சினேகா வந்து கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாது. நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். இதோ பாருங்க, இது வந்து கோர்ட்லேருந்து குடுத்த ஆர்டரு. இன்னும் 2 வாரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹியரிங் வந்து வரப்போகுது. சிவாவுக்கும், சிந்துக்கும் உண்டான டைவர்ஸ் கேஸ். அந்த ஒரு கேஸ் அப்போ சிவா வந்து சிந்து கூட வாழ முடியாது. எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா மட்டும் போதும். கண்டிப்பா வந்து அவங்க 2 பேருக்குமே டைவர்ஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம அன்னபூரணி வந்து, "என்ன சினேகா சொல்ற? நீ சொல்றது உண்மையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஆமா ஆன்ட்டி, நான் சொல்றது உண்மைதான். ஆனா அதுக்கு வந்து சிவா வந்து ஃபர்ஸ்ட்டு சிந்து கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வந்து சொல்லணும். அங்க வந்துட்டு பிளேட்ட மாத்திட்டான் அப்படின்னா யாராலயுமே எதுவுமே பண்ண முடியாது. அவங்க 2 பேருக்கும் உடனே டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு சிவா ரொம்பவே போல்டா வந்து இந்த கல்யாணம் வந்து செல்லாது. இதுல எனக்கு விருப்பம் இல்லன்னு சொன்னா மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூரணி சொல்றாங்க, கண்டிப்பா வந்து சிவா சொல்லுவான். அவனுக்கு சிந்து கூட வாழ்றதுக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. ஆனா சிந்து தான் அவன் கூட இருந்துகிட்டு அவன் மனச மாத்திக்கிட்டே இருக்கா. ஆனா கண்டிப்பா அத நான் ஒரு நாளுமே வந்து அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறம் ஆன்ட்டி, அவங்க 2 பேருக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த வீட்டுக்குள்ள நான் கண்டிப்பா வர்றதுக்கு நீங்க அலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னையும் சிவாவையும் நீங்க சேர்த்து வச்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி ஆன்ட்டி, நான் வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சினேகா கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சிந்து வந்து நின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமுமே நம்ம சிந்துவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னடா இவங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 வாரத்துல இந்த மாரி வந்து ஹியரிங் வருதா? அதுல டாக்டர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பயத்துல இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து வெளியில வாசல்ல நிக்கிற நம்ம சிந்துவ பார்த்து சினேகா வந்து பயங்கரமா வந்து கிண்டல் பண்ற மாரி பேசுறா. "என்ன சிந்து, எப்படி இருக்க? இன்னும் 2 வாரம் தான். அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போகக்கூடிய நாள் வரப்போகுது. உனக்கும் சிவாவுக்கும் டைவர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா, அன்னபூரணி உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. நீ வீட்டை விட்டு வெளியே போற நாள், அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்குள்ள வரப்போற நாளா இருக்கும். அதுவும் இந்த வீட்டோட மருமகளா, சிவாவோட ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சிந்துவுக்கு ரொம்பவே வந்து கோவமாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்னேகா போனதுக்கப்புறம் நம்ம மகா கேட்குறா, அக்கா என்னக்கா இது? ஸ்னேகா இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போறா. ஆனா எனக்கு சிவாவு மேல வந்து ரொம்பவே சந்தேகமா தான் இருக்கு. ஏற்கனவே அந்த சிந்து வந்து சிவாவோட மனசை ரொம்பவே மாத்தி வச்சிருக்கா. இவ்வளோ தூரம் உங்ககிட்ட வந்து சிவா பேசுறான்னா அதுக்கு காரணமே அந்த சிந்து தான். இப்போ நம்ம என்னக்கா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்க பாரு மகா, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. ஆனா சிவா என்னோட புள்ள. என்னோட வார்த்தையை மீறி சிவா எதையுமே வந்து பண்ண மாட்டான்.
நிச்சயமா வந்து சிந்து கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு தான் சிவா வந்து கோர்ட்ல சொல்ல போறான். அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் கிடைச்சிரும். டைவர்ஸ் கிடைச்ச கையோட உடனே வீட்டுக்கு வந்து அந்த சிந்துவ இந்த வீட்ட விட்டு நான் வெளிய மொத்தமா தொரத்தி விட்டுருவேன். அதுக்கப்புறம் என் புள்ள சிவாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அவனுக்கு அமைச்சு குடுப்பேன். இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. எதுக்கும் சிவா கிட்ட நீங்க ஒரு தடவ பேசி வச்சிருங்கக்கா. அதான் நல்லது அப்படின்னு மகா சொல்றா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் புள்ள என் பேச்ச கேட்பான் அப்படிங்கிற மாரி வந்து நம்ம அன்னபூரணியே சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ இதனால சிந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்னடா இது இவங்களே நமக்கு இப்படி ஒரு சதி பண்றாங்களே! எப்படி இதுலேருந்து நம்ம வெளியில வரப்போறோம்? டாக்டர் வந்து என்ன சொல்ல போறாருன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது? ஒரு வேளை சிவா வந்து எல்லாத்தையும் மீறி சிந்து கூட தான் வாழப் போறேன்னு சொல்ல போறாரு. இல்ல வந்து கடைசி நேரத்துல வந்து அன்னபூரணி மிரட்டி, "நீ வந்து இப்படிதான் சொல்லணும். இல்லன்னா என் உயிரெல்லாம் போயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பொய் சொல்ல வைக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.